ஒரு அமைதியான நகரத்தில் லட்சியம் அடிக்கடி நிழலிடப்பட்ட நிலையில் அர்ஜுன் என்ற 22 வயது இளைஞன் வித்தியாசமாக கனவு காண துணிந்தான். அவரது பெயருக்கு பாராட்டுகள், தொடர்புகள் அல்லது பணம் இல்லாமல் அவர் அசாதாரணமான ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு பணியை தொடங்கினார். ஒரு தொழில்நுட்ப தொடக்கம். அர்ஜுனின் பார்வை லட்சியமாக இருந்தது. கிராமப்புற கைவினைஞர்களை உலகளாவிய வாங்குபவர்களுடன் இணைக்கும் தளம், அவர்களின் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. ஆனால் சந்தேகம் அவரைச் சூழ்ந்தது. உங்களுக்கு பட்டம் அல்லது அனுபவம் இல்லை என்று மக்கள் சொன்னார்கள். அவரது பெற்றோர் காதலிக்கும் போது அவருடைய நிச்சயமற்ற எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டார்கள். ஆனாலும் அர்ஜுன் உறுதியாக இருந்தான். தனது மாமாவிடமிருந்து $300 கடனாக பெற்றதன் மூலம் அவர் தனது பெற்றோரின் தூசி நிறைந்த கேரேஜை தனது பணியிடமாக மாற்றினார். ஒரு காலாவதியான மடிக்கணினி மற்றும் ஒரு சீரற்ற இணைய இணைப்புடன் ஆயுதம் ஏந்திய அவர் தனது கனவில் ஒவ்வொரு அவுன்ஸ் ஆற்றலையும் ஊற்றினார். முதல் 6 மாதங்கள் கடினமாக இருந்தது. முதலீட்டாளர்கள் அவரை மீண்டும் மீண்டும் நிராகரித்தனர். நண்பர்கள் அவரது முயற்சிகளை கேலி செய்தனர். மேலும் அவரது பெற்றோர்கள் கூட ஒரு நிலையான வேலையை தேடுமாறு மெதுவாக பரிந்துரைத்தனர். இறுதியாக அவர் தனது தளத்தை துவக்கிய போது அது காது கேளாத அமைதியை சந்தித்தது. பயனர்கள் இல்லை, ஆர்டர்கள் இல்லை, வெற்றி இல்லை. ஒரு நாள் இரவு, மற்றொரு பலனற்ற நாளுக்கு பிறகு, அர்ஜுன் கேரேஜ் தரையில் அமர்ந்து எல்லாவற்றையும் கேள்வி எழுப்பினான். ஒருவேளை இது அவ்வாறு இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார். விட்டுக் கொடுப்பது கவர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர் சந்தித்த கைவினைஞர்களை நினைவு கூர்ந்தாரவர்களின் நம்ப முடியாத திறமைகள் கவனிக்கப்படாமல் மற்றும் குறைவாக மதிப்பிடப்பட்டது. விஷயங்களை திருப்பத் தீர்மானித்து அர்ஜுன் தனது தளத்தை எளிமையாக்கி தனிப்பட்ட முறையில் சில கைவினைஞர்களை ஏற்றிக்கொண்டார். அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டார் மற்றும் ஆன்லைனில் அவர்களின் கைவினைகளை விளம்பரப்படுத்தத் தொடங்கினார். மெதுவாக ஆனால் நிச்சயமாக சிறிய ஆர்டர்கள் ஏமாற்றத் தொடங்கின. ஒரு புகழ்பெற்ற கலை சேகரிப்பாளர் குறிப்பிடத்தக்க ஆர்டரை வழங்கிய போது திருப்புமுனை வந்தது. இந்த பரிவர்த்தனை ஒரு திருப்புமுனையாக மாறியது. கைவினைஞர்கள் மற்றும் வாங்குவோர் மத்தியில் ஆர்வத்தை தூண்டியது. வார்த்தை பரவியது. விரைவில் முதலீட்டாளர்கள் அவரை அணுகினர். போராட்டத்திலிருந்து வெற்றி வரை 2 ஆண்டுகளில் அர்ஜுனின் ஸ்டார்ட் அப் ஒரு கேரேஜில் ஒரு நபர் செயல்படும் நிறுவனமாக 50 பேர் கொண்ட குழுவாக வளர்ந்தது. இந்த தளம் மில்லியன் கணக்கான வருவாயை ஈட்டியது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான கைவினைஞர்களின் வாழ்க்கையை மாற்றியது. அவர்களுக்கு உலகளாவிய அங்கீகாரத்தையும் அளித்தது. அவர்களின் எழுச்சியூட்டும் கதைகள் உலகெங்கிலும் உள்ள ஊடகங்களில் பகிரப்பட்டன. இவை அனைத்தும் அர்ஜுனின் பார்வையுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் மேடையில் நின்று ஆண்டின் புதுமைப்பித்தன் விருதை வைத்து அர்ஜுன் கூட்டத்தில் உரையாற்றினார். வெற்றி என்பது நீங்கள் எங்கு தொடங்குகிறீர்கள் என்பது பற்றியது அல்ல, நீங்கள் எப்படி விடாமுயற்சியுடன் செயல்படுகிறீர்கள் என்பது பற்றியது. உங்கள் கனவு ஒரு வாழ்க்கையை கூட மேம்படுத்தும் ஆற்றல் இருந்தால் அது ஒவ்வொரு போராட்டத்திற்கும் மதிப்புள்ளது. நீங்கள் விட்டுக் கொடுக்க மறுத்தால் இறுதியில் உலகம் கவனிக்காமல் இருப்பதை தவிர வேறு வழியில்லை. பார்வையாளர்கள் கரவொலி எழுப்பிய போது அர்ஜுன் தனது பயணத்தை பிரதிபலித்தார். அந்த சிறிய கேரேஜில் நீண்ட இரவுகள், சந்தேகத்தின் தருணங்கள் மற்றும் இடைவிடாத முயற்சி ஆகியவை அவரது சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளம் அமைத்தன. உண்மையான வெற்றி முழுமையிலிருந்து பிறக்கவில்லை, அது விடாமுயற்சியின் மூலம் கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் விட்டுக் கொடுக்க நினைக்கும் போது உலகை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு படி தொலைவில் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.